ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சக்கரவள்ளி கிழங்க வச்சு சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக அப்பம் எப்படி செய்கிறதுங்கிறத தேங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்கிறதுங்கிறத. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக கட் பண்ணி கழுவிட்டு இட்லி சட்டியில் வேக வச்சுக்கலாம். இப்போ அதை எடுத்து தோலை எடுத்துருவோம். இந்த மாதிரி ரெட்டு சக்கரவள்ளி கிழங்கு, வைலட் கலர், இந்த சக்கரவள்ளி கிழங்குல ரொம்ப சத்துக்கள் இருக்குதுங்க. வெள்ளை சக்கரவள்ளி கிழங்கை காட்டிலும் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கிறணும். நான் கையிலையும் சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் உடச்சி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தேங்காய், 2 ஏலக்காய் போட்டு இதை பாலை எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய் பால். இப்போ 1/2 கப்பு ரவை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் பல்லாக நறுக்கியும் தேங்காய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குலேயும் இனிப்பு இருக்கும். இப்போ சர்க்கரை, தேங்காய் பால் எல்லாத்துலேயுமே இனிப்பு இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேங்காய் பாலை ஊற்றி நம்ம கலந்துக்கிறணும். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, தண்ணியாக போயிடும். அதனால் தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி கலந்து எடுத்துக்கிறணும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். அப்போத்தான் அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1 கப்பு வெல்லம் கூட போட்டுக்கலாம். நான் கம்மியாகத்தையும் போட்டிருக்கேன். இப்போ இருக்கிற தேங்காய் பாலையும் இதில் சேர்த்தாச்சு. உங்கள்கிட்ட தேங்காய் பால் எடுக்கலை, தேங்காய் இல்லைன்னா பசும்பால் ஊற்றிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கட்டுங்க. ஏன்னா ரவை கலந்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் ஊறணும். பாருங்கள், இப்போ ஊறி வந்துருச்சு. திருப்பி ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இது சோடாப்பு, சமையல் சோடாப்பு கூட போட்டுக்கோங்க. ஆனால் நான் போடலை. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காயவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு நல்லா ஒரு புறம் வேகவும் மறுபுறம் திருப்பி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுங்க. குழந்தைகளுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட்டாயம் கொடுங்க. ரொம்ப சத்தானது. இந்த சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் அமெரிக்கா போயிருந்தேன் இல்லையா, அப்போ அங்கே இருக்கிற நம்ம தமிழ் குடும்பங்களில் வாரம் வாரம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சு குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கொடுத்துட்றாங்க. அதில் சத்துக்கள் அதிகம் இருக்கான். அதனால் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்கள், திருப்பி நான் ஒரு 3 அப்பத்தை போட்டிருக்கேன். அதுவுமே வெந்துருச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அந்த வெல்லத்துக்கும் அந்த சக்கரவள்ளி கிழங்கு நிறத்துக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம சாதா அப்பத்தை விட இந்த அப்பம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வெந்துருச்சு, எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு அப்பம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.